தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. மயிலாடுதுறையில் தான் 10 வருடமாக காதலித்து வந்த பெண் வேறு ஒருவரை காதலிப்பதாக கூறியதால் இளைஞர் ஒருவர் உயிரை மாய்த்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் தலைஞாயிறு பகுதியைச் சேர்ந்த சரத்குமார் என்பவர் கடந்த 5 ஆண்டுகளாக குவைத் நாட்டில் வேலை செய்து வந்துள்ளார். இவர் வெளிநாட்டிற்கு செல்வதற்கு முன்பு திருப்பகூர் பகுதியைச் சேர்ந்த பெண்ணும் சரத்குமாரும் கடந்த 10 ஆண்டுகளாக காதலித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு அப்பெண் வைத்தீஸ்வரன் கோயில் காவல் நிலையத்தில் பணிபுரியும் காவல் உதவி ஆய்வாளரை காதலித்ததாக சரத்குமாரிடம் தெரிவித்துள்ளார். இதனால் மனமுடைந்த சரத்குமார் கத்தார் நாட்டிலேயே உயிரை மாய்த்து கொண்டதாக உறவினர்களுக்கு தகவல் வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் காவல் உதவி ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும், சரத்குமார் காதலித்த போது அந்த பெண்ணிற்கு கொடுத்த பணம் மற்றும் நகையை மீட்டு தர கோரியும் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். ஏழை குடும்பத்தில் ஒரு பையன் குவைத்தில் நேற்று இரவு தூக்குமாடி தற்கொலை பண்ணிக்கிட்டான். அதுக்கு முக்கிய காரணம் வைத்தீஸ்வரன் கோயில் எஸ்ஐ சூரியமூர்த்தி தான் காரணம். முக்கியமாக இவன் சாவுக்கு காரணம் வைத்தீஸ்வரன் கோயிலில் வேலை பார்க்குற சூரியமூர்த்தி எஸ்ஐ தான். அவன் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு தான் சார் முதல் மெசேஜை போட்டு விட்டான். என்னை ஏமாத்திட்டாமா, நான் இருக்க மாட்டேம்மா, நான் சாக போகிறேம்மா, இந்த தம்பி தப்பான முடிவு எடுத்துற தம்பி, பேசி தீட்டுக்கலாம் தம்பி, வா தம்பி, டிக்கெட் போட சொல்லுமான்னு சொன்னது. அந்த டிக்கெட்டும் நாங்கள் போட்டோம். திருப்பி இவங்க நைட்டு எத்தனை மணிக்கு ஃபோன் அடிச்சாங்கன்னு தெரியல. அங்கே உள்ளவங்களுக்கு 5:30 தூக்க மாட்டிருக்காங்க. இவங்க தான் ஃபோன் அடிச்சிருக்காங்க. சங்கீதாவும் அந்த சூரியமுத்திங்கிறவங்க மெயினாக சாகும். பொண்ணு பையன் காரணம், சாவுக்கு அவங்க தான் காரணம்.